ஐயோ! இவ்வளவு அழகான மலைய நீங்க எங்காவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே நீங்க பார்த்தாலும் ஒரு மலையில ஒரு அருவி இருக்கலாம். ஆனா, இந்த அருவியில நெறைய அருவி இருக்குதுங்க. இது பசுஞ்சோலைன்னு சொல்றதா? இல்ல பசுமையான சொர்க்கம்னு சொல்றதானே தெரியலைங்க. கேரளா மாநிலம் பாலக்காடு ஜில்லா என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கொல்லங்கோடு ஒரு அழகியான கிராமங்க. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மலையில் பார்த்திங்கன்னா சுற்றியும் அருவியாக தான் இருக்குது. அந்த அருவி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே வந்து பாலக்காடு வந்துடுங்க. பாலக்காட்டிலேருந்து கொல்லங்கோடுங்க, ஒரு பசுமையான சொர்க்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நீர் அருவி ஒன்று இருக்குதுங்க. அதை நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாலக்காடு ஜில்லா இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். உண்மையிலுமே வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடம் கூட நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே பாலக்காடு வந்துடுங்க. பாலக்காட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ரோடு தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிட்ஜு கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து பாலக்காடுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது தாண்டின உடனே பார்த்திங்கன்னா யாக்ரா ரிவர்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பிரிட்ஜை வந்து நம்ம வந்து அழகாக அந்த இருக்கிற வியூ பாயிண்டெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கே ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பிரிட்ஜு கீழே தண்ணி அந்த ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும் நான் வரும்போது கரெக்டாக. ஏன்னா வந்து சோலோ தான் போகிறேன். நீங்கள் அந்த பிரிட்ஜை தாண்டின உடனே பாருங்கள், லெஃப்ட் இங்கே திரும்பணும். நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா வந்து அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் பார்த்திங்கன்னா சுக்குரியல் வாட்டர் ஃபால்ஸுங்க. ஆமாங்க, மோஸ்ட்லி மக்களே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ரொம்பவே கஷ்டங்க. ஐயோ, பின்னாடி போய் பாருங்க, அந்த டேமோட இது நினைக்கிறேன், சரியாக தெரியல, சவுண்டு கேட்டு. இங்கே பாருங்க, ஓகே, இப்படி தான் மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், யானை எண்ண மாட்டேங்க, அதிகமாகவே இருக்குதுங்க. நம்ம இதெல்லாம் போகணுங்க, கரெக்டு, இதில் தான் போனாங்க. ஓகேங்க, போர்டில் என்னமோ எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளே போகக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக போகிறோம். ஆமாங்க, இப்படி தாங்க போயிருக்காங்க. யானை எது இருந்ததுன்னா ஐயோ, ஓ மை காட், யானையோட சாணம்லாம் கிடக்குதுங்க. இங்கே பாருங்க, ஐயோ,